بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم. ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. வானங்களையும் பூமியையும் படைத்து அதிலே பல கோடி மனிதர்களையும் உயிர் ஜீவராசிகளையும் வாழச் செய்து தன்னுடைய வல்லமையை இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் ஏக இறைவனாகிய நம்மை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த அல்லாஹ் ஒருவன் மீதே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழியை முற்றிலுமாக பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும், குறிப்பாக கண்ணியத்திற்குரிய இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்புகளை நோற்றவர்களாகவும் இரவு வணக்கங்களை நிறைவேற்றியவர்களாகவும் அவனுடைய இறை இல்லத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிய வேண்டும், அதன் அடிப்படையிலே தன்னுடைய வாழ்வை அமல்படுத்த வேண்டும் என்கின்ற மிக உயரிய நோக்கத்திற்காக வேண்டி நாம் எல்லாம் இந்த சபையிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். மறுமையின் விசாரணை என்கின்ற இந்த கருப்பொருளை மையமாக கொண்டு தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகளை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியிலே இன்றைய தினத்தில் மறுமை நாளில் இன்னும் ஒரு சில சாரார்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே வரப்போகிறார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய அந்த நீதிமன்றத்தில் சில சாரார்கள் எப்படியெல்லாம் வருவார்கள் என்பதை அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு எடுத்து கூறினார்கள் என்பதை இன்றைய வகுப்பில் உங்களுக்கும் எனக்கும் பாடமாக நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம்.
17வது அத்தியாயத்துடைய 97, 98 இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வமை யஹ்தில்லாஹு ஃபஹுவல் முஹ்ததி. எந்த ஆண்களுக்கு எந்த பெண்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேர் வழியை காட்டுகின்றானோ, யாருக்கு சரியான பாதையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டுகின்றானோ அந்த ஆண்கள் தான் வெற்றி பெற்றவர்கள், அந்த பெண்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். வமை யுضلل فلن تجد لهم اولياء من دونه. மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை வழிகட்டில் விட்டுவிட்டானோ, யாருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் தஆலா உள்ளத்திலே முத்திரை குத்தி விட்டானோ. முத்திரை குத்துவது என்றால் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தன்னுடைய வாழ்நாளில் 3 ஜுமாக்களை வேண்டுமென்றே இந்த 3 ஜுமாக்களை தன்னுடைய வாழ்நாளில் ஜுமாவுடைய தொழுகையை விடுவார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு முத்திரையை குத்தி விடுவான், உள்ளத்திற்கு சீல் வைத்து விடுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உள்ளத்திற்கு சீல் வைப்பது என்பதனுடைய பொருள் என்ன தெரியுமா சகோதரர்களே? யாருடைய உள்ளத்தில், எந்த ஆண்கள் பெண்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா சீலை வைத்து விட்டானோ அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் திரும்ப திரும்ப வந்து அமர்ந்து மார்க்கத்தை படிக்க வேண்டும், கேட்க வேண்டும் என்று அமர்ந்தாலும் அவருடைய உள்ளத்தினுடைய கதவை அல்லாஹ் திறக்க மாட்டான். அவருடைய உள்ளத்தில் எந்த உபதேசங்களும் போய் சேராது. அவருடைய உள்ளம் பூட்டப்பட்டு விட்டிருக்கும், முத்திரையிடப்பட்டிருக்கும். யாரால்? படைத்த அல்லாஹ்வால் முத்திரை செய்யப்பட்ட உள்ளமாக அந்த உள்ளம் மாறி போய்விடும். இதுதான் உள்ளம் குருடாவது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உள்ள குருடு என்பது எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கம் அவருடைய உள்ளத்தில் முழுமையாக போய் சேரவே சேராது. அவர்கள் படிக்க வேண்டும் என்று ஆர்வப்பட்டாலும் அல்லாஹ் அந்த உள்ளத்திலே இருக்கிற ஈமானை எடுத்து விடுவான். இதுதான் உள்ளத்தினுடைய குருடு. இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வமை யுضلل فلن تجد لهم اولياء من دونه. யாரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவர்களை அல்லாஹ் தஆலா இவன் நமக்கு தேவையில்லாதவன், இவன் நரகவாதி, இவன் மறுமை நாளில் இவர்கள் கை சேதத்திற்குரியவர்கள் என்று யாரை அல்லாஹ் புறம் தள்ளி விடுகிறானோ அவர்கள் இந்த உலகத்தில் ஈடேற்றத்தை பெறவே மாட்டார்கள். அந்த மறுமை நாளில் அவர்களை பாதுகாப்பதற்கு எந்த மனிதர்களும் இருக்க மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் அவனுடைய அல்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அடுத்து அல்லாஹ் அதனுடைய ஆயத்தில் திரும்ப ஒரு செய்தியை சொல்கிறான், வநஹ்ஷுருஹும் யௌமல் கியாமத்தி அலா உஜூஹிஹிம் உம்யன் வபுக்மன் வஸும்மன். இதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இப்படிப்பட்ட இறைவனுடைய அருளுக்கு அப்பாற்பட்ட, இறைவனுடைய கருணையில் இருந்து தூரமாக்கப்பட்ட இந்த மனிதர்களை முகம் கவிழச் செய்து, அதாவது தலையை கீழாக கால் மேலாக இப்படி இவர்களை முகம் கவிழச் செய்து குருடர்களாக, ஊமையர்களாக, செவிடர்களாக அந்த மறுமை நாளில் நாம் எழுப்புவோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். புகாரி என்று சொல்லப்படக்கூடிய நபிமொழி தொகுப்பினுடைய 6523வது செய்தி. ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல வந்து கேட்கிறார், யா நபி அல்லாஹ், கைஃப யுஹ்ஷரு காஃபிரு அலா வஜ்ஹிஹி. யா ரசூலல்லாஹ், 25வது அத்தியாயத்துடைய 34வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு செய்தியை சொல்கிறான். அல்லதீன யுஹ்ஷரூன அலா உஜூஹிஹிம் இலா ஜஹன்னம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறான்? அல்லதீன யுஹ்ஷரூன அலா உஜூஹிஹிம் இலா ஜஹன்னம். அல்லாஹ் தஆலா இதிலே சொல்கிறான்,
முகம் குப்புற நரகத்தை நோக்கி சில ஆண்களும் பெண்களும் கொண்டு செல்லப்படுவார்கள். அவர்கள் தங்கக்கூடிய இடம் மிக அதிகமாக கெட்ட இடமாக இருக்கிற நரகத்திற்கு அந்த மக்கள் அழைத்து செல்லப்படுவார்கள். அந்த மக்கள் வழிகெட்ட மக்களாக அவர்கள் இருப்பார்கள் என்கின்ற இந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா முகம் குப்புற நரகத்திற்கு அந்த ஆண்களும் பெண்களும் மறுமை நாளில் அழைத்து செல்ல இழுத்து செல்லப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறானே, அப்படியானால் அந்த மறுமை நாளில் முகம் நடந்து வருமா யா ரசூலல்லாஹ்? காலை கொண்டுதானே நடக்க முடியும். இந்த ஆயத்தில் முகம் குப்புற அவர்கள் இழுத்து செல்லப்படுவார்கள் என்றால் காலில் நடக்காமல் முகத்தில் நடப்பார்களா அந்த மனிதர்கள் என்று சஹாபாக்கள் இந்த கேள்வியை கேட்டார்கள். இதை கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப பதிலை சொல்கிறார்கள். قال أليس الذي أمشاه على الرجلين في الدنيا قادر. அல்லாஹ்வுடைய ரசூல் திரும்ப கேட்கிறார்கள், நபி தோழரே இங்கு வாருங்கள், நான் உங்களிடத்தில் ஒன்றை கேட்கவான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், قال أليس الذي أمشاه على الرجلين في الدنيا قادرا. இந்த உலகத்தில் இரண்டு கால்களோடு உங்களை நடக்க வைத்த அல்லாஹ்விற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் இரண்டு கால்களோடு உங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நடக்க வைத்திருக்கிறான். அலா அன் யும்ஷீஹு அலா வஜ்ஹிஹி யௌமல் கியாமத்தி. இந்த உலகத்தில் இரண்டு கால்களோடு உங்களை நடக்க வைத்த அல்லாஹ்விற்கு மறுமை நாளில் தலையை கொண்டு நடக்க வைப்பதற்கு சக்தி இல்லாதவன் அந்த அல்லாஹ் தஆலா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். உலகத்தில் காலை கொண்டு நடந்த மனிதன் உலகத்தில் எப்படி காலை கொண்டு ஒரு மனிதன் நடக்கிறானோ மறுமையில் முகத்தை கொண்டு தலையை கொண்டும் நடக்க வைப்பதற்கு அல்லாஹ் சக்தி உள்ளவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்படியும் ஒரு சில சாரார்கள் ஆண்கள் பெண்கள் அந்த மறுமை நாளில் முகத்தை கொண்டு நடந்து வருவார்கள் என்று இந்த நபிமொழியின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. புகாரியினுடைய 1474வது செய்தி. قال النبي صلى الله عليه وسلم ما يزال الرجل يسأل الناس. இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது தொழிலுக்கே போகாதவன், உலகத்தில் வாழுகின்ற பொழுது சோம்பேறிகளாக வாழ்ந்தவர்கள், உலகத்தில் வருமானத்தை தேடி வீட்டிலே இருந்து வெளியே சென்று தொழிலை செய்து பணத்தை சம்பாதித்து ஹலாலான அடிப்படையில் வாழாதவன், சோம்பேறிகளாக இந்த உலகத்திலே இருந்து எப்பொழுதுமே பிறரிடத்திலே போய் பொருளாதாரத்தை வாங்கக்கூடிய ஒரு சில நபர்கள் இந்த உலகத்திலே யாசிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். எப்பொழுது பார்த்தாலும் பிறரிடத்திலே போய் பொருளாதாரத்தை வாங்குவது, குடும்பத்தினுடைய கஷ்டத்தை சொல்லி பொருளாதாரத்தை வாங்குவது, யாசிப்பது, தன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை இல்லை என்றிருந்தாலும் கூட ஒரு சில பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து போய் சொல்லி என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட சூழல் உண்டு, ஆகவே எதையாவது பொருளாதாரத்தை கொடுத்து உதவி செய்யுங்கள் என்று எப்பொழுது பார்த்தாலும் தன்னுடைய தேவைக்கு ஏற்ப எவன் ஒருவன் யாசகத்தை இந்த பூமியிலே வாங்கிக் கொண்டே இருப்பானோ, ஹலாலான சம்பாத்தியத்தின் பக்கம் செல்லாமல், வருமானத்தை ஈட்டாமல், சுயமரியாதையோடு வாழாமல், எப்பொழுதும் பிறரிடத்திலே போய் பொருளாதாரத்தை வாங்கக்கூடிய சிந்தனையில் இருக்கிற மனிதன், இருக்கிற ஆண்கள், இருக்கிற பெண்கள், இப்படிப்பட்ட இவர்கள் மறுமை நாளில் எப்படி வருவார்கள் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹத்தா யஅதிய யௌமல் கியாமத்தி லைஸ ஃபீ வஜ்ஹிஹி மஸ்அத்துல் லஹ். இந்த மனிதர்கள் நாளை மறுமை நாளில் உடம்பிலே சதை இருக்கும், உடம்பிலே இருக்கிற கழுத்துக்கு கீழே இருக்கிற பாகங்கள் எப்படி ஒரு மனிதனுக்கு இருக்குமோ அதை போல அவன் இருப்பான். ஆனால் தன்னுடைய முகத்தில்
சிறிது அளவு கூட சதையே அவனுடைய முகத்தில் இருக்காது. அப்படிப்பட்ட மனிதனாக சில மனிதர்கள், ஆண்கள் பெண்கள், மறுமை நாளில் முகத்தில் சதை அற்றவர்களாக, சதையை இழந்தவர்களாக மறுமை நாளிலே வருவார்கள். இவர்கள் யார்? எப்பொழுது பார்த்தாலும் யாசகத்தை, பொருளாதாரத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய குண அதிசயம் படைத்தவர்கள். தொழிலுக்கு போகாமல், வியாபாரத்திற்கு போகாமல், உடல் ஆரோக்கியமாக இருந்தும் கூட, நல்ல சக்தி, நல்ல ஒரு உடல் ஆற்றல் பெற்றிருந்தும் பிறருடைய தேவையை தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் சம்பாதித்ததை தான் பிடுங்க வேண்டும், வாங்க வேண்டும் என்று இல்லாதது எல்லாம் சொல்லி எவன் யாசகம் கேட்கிறானோ இவனுக்கு மறுமையில் இப்படிப்பட்ட தண்டனை. இப்படியும் ஒரு சில சாரார்கள் அல்லாஹ்வுடைய நீதி விசாரணைக்கு முன்பே வருவார்கள் என்பதை இந்த நபிமொழியின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. புகாரி என்று சொல்லப்படக்கூடிய நபிமொழி தொகுப்பினுடைய 4674வது செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது ஒரு நடு இரவிற்கும் 2 மலக்குகள் என் பக்கத்திலே வந்தார்கள். அந்த 2 மலக்குகள் எனக்கு பக்கத்தில் வந்து என்னை அழைத்து சென்றார்கள். அப்படி அவர்கள் என்னை அழைத்து செல்கின்ற பொழுது ஒரு உயரமான மரம் இருந்தது. அந்த மரத்தின் மீது அந்த மலக்குகள் ஏறி கீழே இறங்கினார்கள். என்னையும் முஹம்மதே அந்த மரத்திலே ஏறி கீழே இறங்குங்கள் என்று சொன்னார்கள். நானும் அந்த மரத்திலே ஏறி கீழே இறங்கினேன். இந்த இடத்தில் கூடுதலாக ஒரு செய்தி உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். தலைப்பை ஒட்டிய வேறு தகவலாக இருந்தாலும் இந்த இடத்தில் இதை கொஞ்சம் நாம் அறிய வேண்டும். மலக்குகள் அழைத்து சென்றார்கள். ரசூலுல்லாஹ் உறங்கும் போது மலக்குகள் மரத்திலே இருந்து கீழே இறங்கினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மரத்திலே ஏறி கீழே இறங்கினார்கள் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உடல் அமைப்பை எப்படி வைத்திருந்தார்கள் இங்கு நீங்களும் நானும் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு ஆண் மகனுக்கு உடல் ஆற்றல், உடல் வலிமை, தொப்பைகள் இல்லாத சூழல், பலகீனமான ஒரு இறை விசுவாசியை விட பலம் உள்ள ஒரு இறை விசுவாசி மூமின் சிறந்தவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதை கடந்த பிறகு 50வது வயதில் ஒட்டகத்தினுடைய, குதிரையினுடைய இடுப்பு பகுதியை ஓடி வந்து தட்டி அவர்கள் கீழே இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி குதிரையில ஏறி உட்கார்ற அளவுக்கு உடல் ஆற்றல் படைத்தவர்களாக ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க. ஹிரா மலையினுடைய உயரம் எப்படிப்பட்டது என்று அந்த பகுதிக்கு போய் வந்தவர்களுக்கு தெரியும். அந்த இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி இறங்கி இருக்கிறார்கள் என்றால் உடல் கட்டுக்கோப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வைத்திருந்தார்கள். மதீனாவிலே மிகப்பெரிய ஒரு பீதி கிளம்பியது. மதீனாவை சுற்றி இஸ்லாத்தினுடைய எதிரிகள் சூழ்ந்து விட்டார்கள். நம்மை கொல்வதற்காக வேண்டி படைகள் சூழ்ந்து விடப்பட்டது என்ற ஒரு வதந்தி பரவியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தேடி பார்க்கிறார்கள். மக்கள் எல்லோரும் ரசூலுல்லாஹ் எங்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது கொலை செய்ய போகிறார்களா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா என்று மக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை தேடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்திலே இருந்து பார்த்தால் ஒரு ஒட்டகத்திலே, ஒரு குதிரையிலே இருந்து ஒரு மனிதர் வேகமாக வருகிறார். மக்கள் தேடுகிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை. ஆனால் அந்த ஒட்டகத்தில், குதிரையிலே இருந்து வேகமாக வந்தது யார்? அல்லாஹ்வுடைய ரசூல். சொன்னார்கள், மதீனாவுடைய எல்லை பகுதியை முழுமையாக நான் சுற்றி பார்த்து விட்டேன். நம்முடைய இந்த மதீனாவில் எந்த பயமும் இல்லை, எந்த மக்களும் நம்மை படையெடுத்து வரவில்லை, நாம் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று தன்னம் தனியாக மக்காவுடைய எல்லை பகுதியை சுற்றி வரக்கூடிய அளவிற்கு வீரம், உடல் கட்டுக்கோப்பு, உடல் அமைப்பை ஒரு இறை விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்க வேண்டும். அது இபாதத்திற்கு உதவும், அது நன்மையான காரியங்களுக்கு உதவும். ஒரு தீமையை கண்டால் 3 வகையில் நீங்கள் தடுக்க வேண்டும். ஒன்று கையால், 2வது நாவால், 3வது மனதால் விருத்து ஒதுக்க வேண்டும். இதில் முதலில் கையால் தடுக்க வேண்டும். அப்படியானால் உடல் பலம் வேண்டும், அப்படியானால் உடல் தாக்கத் வேண்டும். அதை எதிர்த்து நிற்கக்கூடிய அளவிற்கு ஒரு மூமின் இந்த உலகத்திலே உள்ளத்தளவிலும் உடல் அளவிலும் உறுதியானவனாக இருக்க வேண்டும்.
இது தலைப்புக்கு அப்பாற்பட்ட செய்தி, இருந்தாலும் கூடுதலாக சொல்லி தலைப்புக்குள்ளே வருகிறேன். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மரத்தில் இருந்து கீழே இறங்கினார்கள். இறங்கிய உடனே பார்த்தால் அங்கு கட்டப்பட்டிருக்கிற செங்கல் எல்லாம் வெள்ளியால் அந்த செங்கல் இருக்கிறது, தங்கத்தினால் அந்த செங்கல்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் பாதம் வைக்கிற இடங்கள் எல்லாம் கஸ்தூரியுடைய மனத்தை போன்ற ஒரு பிரகாசமான இடமாக அந்த பகுதி இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்தில் மலக்குகள் அல்லாஹ்வுடைய ரசூலை அழைத்து கொண்டு சென்றார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லனா ஃபதலக்கானா ரிஜாலுன். அப்படி நாங்கள் மலக்குகளோடு நான் நடந்து கொண்டு சென்றேன். அப்படி நான் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுக்கு எதிரில் ஒரு சில கூட்டத்தினுடைய மக்களை நாங்கள் பார்த்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 மலக்குகளோடு நான் பயணிக்கிறேன். சற்றென்று இடையில் ஒரு கூட்டத்தை எங்களுக்கு அருகாமையிலே அவர்கள் வருகிறார்கள். அவர்களை நாங்கள் பார்த்தோம். அப்படி பார்க்கின்ற பொழுது அவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? ஷத்ருன் மின் ஹல்கிஹிம் கஹஸனி மா அன்த ராயின். அவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய முகத்தில் பாதி முகம் அழகில் அப்படிப்பட்ட ஒரு அழகு, அவருடைய பாதி முகம் அவ்வளவு அழகாக இருக்கிறார்கள். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வஷத்ருன் கஅஹ்பிஹ மா அன்த ராயின். வேறு ஒரு பகுதியை பார்த்தால் முகத்துடைய இன்னொரு பகுதி அருவருப்பிலேயே உச்சகட்டத்தில் இருக்கிற ஒரு அருவருப்பான முகத்தோடு அவர்கள் இருந்தார்கள். பாதி முகம் பிரகாசம், பாதி முகம் அருவருக்கத்தக்க தோற்றத்தோடு எங்களுக்கு நடுவிலே அவர்கள் நின்றார்கள். உடனே வானவர்கள் சொன்னார்கள், இதோ உங்களுக்கு அருகாமையில் ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறதா இல்லையா, அந்த நதியிலே நீங்கள் குதியுங்கள் என்று மலக்குகள் அவர்களிடத்திலே சொன்னார்கள். உடனே அந்த மக்கள் எல்லோரும் அந்த நதியிலே குதித்தார்கள். குதித்து முடித்து விட்டு அவர்கள் வெளியே எழுந்து வந்தார்கள். அவர்கள் வெளியே வருகின்ற பொழுது ஒரு அழகான தோற்றமுடைய மக்களாக எல்லோரும் அந்த நதியிலே இருந்து மேலே ஏறி வந்தார்கள். உடனே சஹாபாக்கள் சொன்னார்கள், இவர்கள் யார் என்று உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு மலக்குகள் சொல்கிறார்கள், இவர்கள் யார் என்று உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? இவர்கள் குதித்து எழுந்தார்களே, நீங்கள் நிற்கிறீர்களே இந்த இடம், இது எந்த இடம் தெரியுமா ரசூலே? இந்த இடம் அதின் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சுவர்க்கம். சுபஹானல்லாஹ். மலக்குகள் எங்கு அழைத்து போனார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை? அதின் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சூனத்திற்கு. அந்த சூனத்தில் தான் இந்த சம்பவம் நடந்தது. சூனத்தில் ஒரு நதி ஓடியது. அந்த நதியிலே இவர்கள் குதித்தார்கள். பாதி முகம் அருவருக்கத்தக்க தோற்றம், பாதி முகம் பிரகாசம். பிறகு இவர்கள் குதித்து அவர்கள் ஒரு பசுமையான அழகான தோற்றத்தோடு வெளியே வந்தார்கள். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே மலக்குகள் சொன்னார்கள், நீங்களும் இந்த சூனத்தில் தான் வரப்போகிறீர்கள். அல்லாஹ் அக்பர். நீங்களும் இந்த சூனத்திற்கு வரப்போகிறீர்கள். ஆனால் உங்களுடைய தரஜா இன்னும் உயர்வானது. சுப்ஹானல்லாஹ். நீங்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லப்படக்கூடிய உயர்ந்த தரத்திலே யார சொல்லலாம் நீங்கள் இருப்பீர்கள். ரசூலா கேட்கிறாங்க, இப்பயே நான் இங்கே இருக்கட்டுமா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கேள்வி. இப்பயே நீ விட்டுருங்க, நான் இங்க இருந்துக்கிறேங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? அந்த இடத்தினுடைய கண்ணியத்தை அல்லாஹ் எப்படி வைத்திருந்திருப்பான்? சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இல்லை யா ரசூலுல்லாஹ், இன்னும் கொஞ்ச காலம் உண்டு. அந்த காலத்திற்கு பிறகு நீங்கள் இந்த இடத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த சூனத்தில் சத்தியமாக நீங்கள் வருவீர்கள் என்று மலக்குகள் சொல்கிறார்கள். சரி, பாதி தோற்றம் அருவருப்பான தோற்றத்தோடு மீதி தோற்றம் பசுமையாக வெண்மையாக இருந்தார்களே, இவர்கள் யார் என்று சொன்ன பொழுது, கால அம்மா கௌமுல்லதீன கானு ஷத்ருன் மின்ஹும் ஹஸனுன் வ ஷத்ருன் மின்ஹும் கபீஹுன். அவர்கள் யார் தெரியுமா? பாதி தோற்றம் அழகாக, பாதி தோற்றம் அருவருக்கத்தக்க நிலையிலே இருந்தவர்கள் யார் தெரியுமா? ஃபஇன்னஹும் ஹலவ்து அமலன் ஸாலிஹன் வ ஆஹர ஸய்யன் தஜாவஸ அல்லாஹு அஸ்ஸ வஜல். இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது பாதி நன்மையை செய்தவன், பாதி தீமையை கலந்தவன், தொலைவும் செய்வான், வட்டிக்கும் செல்லுவான்.
நன்மையிலும் ஈடுபடுவான், புறமும் பேசுவான், தொழுகையாளியாகவும் இருப்பான், பிற குடும்பத்தை அவதூறும் பரப்புவான், நன்மையான காரியத்தில் சதக்கா, இபாதத், தான தர்மம், இக்திஃபார், பாவ மன்னிப்பு எல்லாத்தையும் செய்வான். ஆனால் மறுபக்கம் எல்லா ஃபித்னா ஃபசாதையும் செய்வான். ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் தீமை. இப்படி நன்மையோடு தீமையை கலந்தவர்கள் நாளை மறுமை நாளில் இப்படிப்பட்ட முகத்தோற்றத்தோடு வருவார்கள். ஆனால் அவர்கள் இணை வைக்கவில்லை என்ற ஒரே காரணத்தினால், அவர்கள் அல்லாஹ்விற்கு மட்டுமே கட்டுப்பட்டு நடந்த காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை அந்த நதியிலே குதிக்க வைத்து அவர்களை மன்னித்து அழகுபட சொர்க்கத்தில் விடுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த நபி மொழியை நம்மால் பார்க்க முடிகிறது. முஸ்லிம் என்று சொல்லப்படக்கூடிய நபிமொழி தொகுப்பினுடைய 731வது செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்மா யஹ்ஷல்லதி யர்ஃபஉ ரஹ்ஸஹு கப்லல் இமாம். தொழுகையில இமாம் இருக்கிறார். இந்த இமாம் தொழுகை நடத்துவாரு. இமாமுக்கு பின்னால் நின்று தொழக்கூடிய மக்கள் பின்னால் இருப்பார்கள். பின்னால் நின்று தொழக்கூடியவர்கள் இமாம் அவர்கள் ருகூவுக்கு சென்ற பிறகுதான் பின்னால் நின்று தொழக்கூடியவர்கள் ருகூவுக்கு செல்ல வேண்டும். இமாம் சுஜூதிற்கு சென்ற பிறகுதான் பின்னால் நின்று தொழக்கூடியவர்கள் சுஜூதிற்கு செல்ல வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிறைய நபர்கள் இன்றைக்கு எப்படி தொழுவார்கள் தெரியுமா? இமாம் முதுகை வளைப்பதற்கு முன்னால் அல்லாஹு அக்பர் என்று சொல்வதற்கு முன்னால் இவர்கள் அல்லாஹு அக்பர் என்று சென்று விடுவார்கள். இமாம் சுஜூதிற்கு செல்வதற்கு முன்னால் இவர்கள் சுஜூதிற்கு சென்று விடுவார்கள். தலையை உயர்த்தி உயர்த்தி பார்ப்பார்கள். அங்கும் இங்குமாக பார்வையை செலுத்துவார்கள். தொழுகையில் ஒரு கொடும்போக்காக இருப்பார்கள். தான் தோன்றித்தனமாக தன்னுடைய நஃப்ஸுக்கு ஏற்றவாறு தொழுவார்கள். இமாமை பின் தொடர்ந்து என்று சொல்லிவிட்டு இமாம் ருக்கூவுக்கு செல்வதற்கு முன்னால், இமாம் சுஜூது செல்வதற்கு முன்னால் தானாக முன்னாடியே சுஜூதியும் ருக்குவையும் செய்யக்கூடியவர்கள் மறுமை நாளில் எப்படி வருவார்கள் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன் யுஹவ்விலல்லாஹு ரஹ்ஸஹு ரஹ்ஸ கிமார். அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட அந்த மனிதர்களுடைய தலையை கழுதைகளுடைய தலையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாற்றி விடுவான். எங்கே? மறுமை நாளில். இமாம் தொழுகை நடத்துகின்ற பொழுது இமாமுக்கு முன்பதாகவே எவன் ருக்குகையும் சுஜூதையும் செய்கிறானோ அவர்கள் மறுமை நாளில் உடல், மனித உடல், தலை கழுதையினுடைய தலையாக மறுமை நாளிலே மாற்றி அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே இப்படி அவர்கள் எழுப்பப்படுவார்கள். அன் யுஹவ்விலல்லாஹு சூரத்தஹு ஃபீ சூரத்தி ஹிமார். இன்னும் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய உருவத்தையே கழுதையினுடைய உருவமாக நாளை மறுமை நாளில் மாற்றி இப்படிப்பட்ட மனிதர்களை கொண்டு வந்து நிற்க வைப்பான் என்றால் தொழுகையில கவனம் வேண்டாமாங்க? தொழுகையில பேணுதல் வேண்டாமா? இமாம் அவர்கள் எதற்காக வேண்டி நியமிக்கப்பட்டிருக்கிறார்? இமாமுக்கு பின் துயர்ந்து தொழக்கூடியவர்கள் இப்படித்தான் தொழ வேண்டும். தவிர இமாமுக்கு முன்பதாக நம்முடைய அமல்களை இப்படி செய்து கொண்டால் மறுமை நாளிலே இப்படி நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள். 3வது அத்தியாயத்தினுடைய 161வது வசனம். இந்த உலகத்தில் மோசடி செய்யக்கூடியவன், இந்த உலகத்தில் பிறரை ஏமாற்றக்கூடியவன், இந்த உலகத்தில் பிறரை வஞ்சிக்கக்கூடியவன், பிறருடைய சொத்தை இவன் அபகரிப்பது, தன்னிடத்திலே கொஞ்சம் ஆள் பலம் இருக்கிறது என்பதற்காக, தன்னிடத்திலே அரசியல் பலம் இருக்கிறது என்பதற்காக, தன்னிடத்திலே பொருளாதார பலம் இருக்கிறது என்பதற்காக பிறருடைய இடத்தை மோசடி செய்து பிடுங்குவது, பிறருடைய வாழ்வை நசுக்குவது, பிறருடைய வாழ்க்கையை மோசடித்தனமாக எல்லா பொருளாதாரத்தையும் அபகரித்து வாழ்வது, இப்படி ஏமாற்று பெருவழி, மோசடிக்காரன், அநியாயக்காரன், இவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கின்ற பொழுது வமன் யஅதுல் யஅதி பிமா கல்ல யௌமல் கியாமத்தி. மறுமை நாளில் மோசடி செய்யக்கூடிய மனிதன் அந்த மோசடி செய்த பொருளோடு மறுமை நாளிலே வருவான்.
எதையெல்லாம் அபகரித்தானோ பிறரிடத்தில் இருந்து, பாதிக்கப்பட்டவனுக்கு பேச தெரியாது, பாதிக்கப்பட்டிருக்கிறவனுக்கு ஆண் பலம் இருக்காது, பாதிக்கப்பட்டவனுக்கு பொருளாதார பலம் இருக்காது, பாதிக்கப்பட்டிருக்கிறவனுக்கு சுயமாக அவனிடத்தில் எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இருக்காது. ஆனால் இவனுக்கு எல்லாமே இருக்கும். ஆனால் இவனுக்கு பக்கபலமாக இருந்து மறுமை நாளில் அல்லாஹ் வாதாடுவான். யாருக்கு? பலகீனமான மூமினுக்கு, பலகீனமான மனிதனுக்கு வக்கீலாக இருந்து அல்லாஹ் அந்த மோசடிக்காரன் இந்த உலகத்தை எதையெல்லாம் பிறரிடத்தில் இருந்து பறித்தானோ, பிடுங்கினானோ, அடித்து ஏசி அவனுடைய வாழ்க்கையில இருந்து அபகரித்தானோ, இதையெல்லாம் அல்லாஹு தஆலா மறுமை நாளில் இவனுடைய அந்த பொருளோடு மறுமை நாளிலே கொண்டு வந்து கியாம நாளிலே கொண்டு வந்து நிற்பான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். புகாரியினுடைய 6178வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல் காதிர யுன்சபு லஹு லிவாஉன் யௌமல் கியாமத்தி. மோசடி செய்தே இந்த பூமியில் வாழக்கூடியவன், அநியாயத்திலேயே தன்னுடைய ஆயுளை கழிக்கக்கூடியவன், தன்னுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி மோசடியோடு வாழக்கூடிய மனிதன் மறுமை நாளில் வருவான். அவனுடைய மோசடியை அல்லாஹ் தஆலா வெளிச்சம் போட்டு ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா அவனுக்காக ஒரு கொடியை கொடுத்து நட்ட வைப்பான் அல்லாஹ் தஆலா. இவன் ஒரு மோசடிக்காரன் என்பதை இந்த மறுமை நாளில் இருக்கிற எல்லா மக்களும் பார்க்க வேண்டும் என்பதற்காக அவனுக்கு ஒரு கொடி நட்டப்படும். எங்கே? மறுமை நாளில். அந்த கொடியை பார்க்கின்ற பொழுது இவன் ஒரு மோசடிக்காரன், இவன் ஒரு பயங்கரவாதி, சமூகத்தில் பொருளாதாரத்தை அபகரித்தவன், மோசடித்தனத்திலேயே காலத்தை கழித்தவன், வாழ்க்கையை கழித்தவன் என்று மக்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, ஃபுலான் இப்னு ஃபுலான், மறுமை நாளில் சொல்லப்படும் இன்னாருடைய மகனுடைய மகன் தான் இவன். தெரிந்து கொள்ளுங்கள், இவன் ஒரு மோசடிக்காரன், உலகத்தில் நல்லவன், உலகத்திலே தொழுகையாளி, உலகத்திலே ஆஜியார், உலகத்திலே தலைவர், உலகத்திலே முத்தவள்ளி, உலகத்திலே எல்லா போஸ்டிங்கோடும் வாழுவார். மறுமை நாளில் அல்லாஹ் எல்லா மனிதருடைய உள்ளத்தில் இருந்ததையும் மறைத்து வைத்திருந்ததையும் எல்லாம் பகிரங்கப்படுத்துவான். திருந்துவதற்குரிய வாய்ப்பு இந்த உலகம், மன்றாடுவதற்குரிய வாய்ப்பு இந்த உலகம், கண்ணீர் வெடிப்பதற்கு பிடிக்கப்பட்ட வாய்ப்பு இந்த உலகம். இதை பயன்படுத்தி திருந்தி மாறி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் விழுந்து கண்ணீர் வெடித்து என்னுடைய வாழ்நாளில் இனி எந்த பாவத்தின் பக்கம் செல்ல மாட்டேன் என்று வாழக்கூடிய மனிதர்களுக்கு மறுமையிலே வெற்றி, இல்லை என்றால் மிகப்பெரிய கை சேதம் உண்டாகும் என்பதை இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். நசாயி என்று சொல்லப்படக்கூடிய நபிமொழி தொகுப்பினுடைய 3881வது செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான லஹு இம்ராஅத்தி, இந்த உலகத்தில் யாருக்காவது 2 மனைவிகள் இருந்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 2 மனைவிகள் யாருக்காவது இருந்து அந்த மனைவிகளிடத்தில் இவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், யமீலு லி அஹதாஹுமா அலா உக்ரா. அப்படி அவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மனைவிக்கு மட்டுமே இவன் என்ன செய்கிறது? எல்லா வகையான நன்மையும் செய்வது. 2 மனைவி இவனுக்கு உண்டு, 2 மனைவி இடத்திலும் நீதமாக நடக்க வேண்டும். ஒரு மனைவிக்கு மட்டும் கொஞ்சம் அன்பு காட்டுவது, கொஞ்சம் இணக்கமாக இருப்பது, அந்த ஒரு மனைவி இடத்திலே பாசத்தை கொஞ்சம் காட்டுவது, இன்னொரு மனைவி இடத்திலே கொஞ்சம் பாசத்தை குறைப்பது, அந்த பெண்ணிடத்திலே சாய்ந்து இந்த பெண்ணிடத்திலே அந்த அமல்களை, அந்த விஷயத்தில் நன்மையான காரியத்திலே இவன் அந்த பெண்ணுக்கு அநீதம் இழைத்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மறுமை நாளில் அவனுடைய 2 தோல் புஜங்களில் ஒரு தோல் புஜம் சாய்ந்த அடிப்படையிலேயே அவன் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்படுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படியானால் நீதம் செலுத்த வேண்டும் மனைவியிடத்தில்,
ஒரு பெண்ணை திருமணம் பண்ணுவது, இரண்டாவது பெண்ணை திருமணம் முடிப்பது என்றால் மார்க்கம் அனுமதி கொடுத்ததுதான். 4 வரை திருமணம் முடிப்பதற்கு அனுமதி உண்டு. ஆனால் அந்த 4 நபர்களிடத்திலும் நீதம் செலுத்த முடியுமா? நம்மால் உள்ளத்தோடு கேள்வி கேட்க வேண்டும். அந்த பெண்ணிடத்திலே கொஞ்சம் கூடுதல் பாசத்தை காட்டி இந்த பெண்ணிடத்திலே கொஞ்சம் குறைத்து விட்டால் இதற்கும் மறுமை நாளில் நீங்கள் பதில் சொல்வீர்கள். அது உருவத்திலேயே அல்லாஹ் உங்களுடைய தோல் புஜத்தை மாற்றி அப்படியே சாய்வாக ஆக்கி சாய்ந்த நிலையிலேயே மறுமை நாளில் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிம் என்று சொல்லப்படக்கூடிய நபிமொழி தொகுப்பினுடைய 2832வது செய்தி. கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டு அவர்களுடைய இல்லற வாழ்வை பற்றி இந்த உலகத்தில் ஒரு கணவனோ அல்லது ஒரு மனைவியோ தன்னுடைய நண்பர்கள் வட்டத்தில் நாங்கள் எல்லாம் இப்படி இருந்தோம் என்று இந்த உலகத்தில் யாராவது பேசினால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் மிக மிக மோசமான மனிதர்களாக மறுமை நாளிலே இவர்கள் வருவார்கள், கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நண்பன் தானே, சொன்ன என்ன தப்பு? என்னுடைய தோழி தானே, என்னுடைய கணவர் என்னிடத்தில் இப்படி எல்லாம் நடந்தார் சொன்னால் என்ன தப்பு? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், உங்களுடைய குடும்ப விஷயத்தை, உங்களுடைய பரஸ்பர உறவை, உங்களுடைய அன்பு வாழ்வை, நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டதை இந்த உலகத்தில் நண்பன் தோழி அவர்கள் இவர்கள் என்று நீங்கள் யாராவது பகிரங்கப்படுத்தி பேசினால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே கேவலமான மனிதர்களாக நீங்கள் கொண்டு வந்து நிறுத்தப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இதன் மூலமாக சொன்னார்கள். 2வது அத்தியாயத்தினுடைய 275வது வசனம். அல்லதீன யகுலூன ரிபா, யார் இந்த உலகத்தில் தவறான அடிப்படையில் வட்டியை உண்ணுகிறானோ அவன் மறுமை நாளில் ஷைத்தான் தீண்டப்பட்டவனாக மறுமை நாளில் கொண்டு வந்து நிற்க வைக்கப்படுவான். சுப்ஹானல்லாஹ். இந்த சமுதாயத்தில் வட்டியிலே இருந்த மீண்ட மக்கள் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர மிக மிக குறைவானவர்கள் என்றுதான் சொல்ல முடியும். எங்கு பார்த்தாலும் வட்டி. நம்மோடு தொழுறாரு, அவர் சொல்றாரு குடும்பத்தில் பிரச்சனைங்க, என்ன செய்யறது, வேற வழி இல்லை, வட்டிக்கு தான் போக முடியக்கூடிய சூழல் இருக்கு, வேற என்னங்க செய்யறது? சர்வ சாதாரணமாக முஸ்லிம்கள் பேசுகிறார்கள். முஸ்லிம்களுடைய நாவிலே இருந்து இந்த வார்த்தை வருகிறது. வீட்டில் இருக்கிற டிவி லோன்ல வாங்குறது, வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் லோன்ல வாங்குறது, வீட்டில் இருக்கிற வாகனம் லோன்ல வாங்குறது, வீடு கட்டுவதே இன்றைக்கு லோன்ல வாங்கி கட்டுவது இஎம்ஐ மூலமாக. எல்லாம் வட்டி. வட்டி வாங்குபவன், வட்டி கொடுப்பவன், வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போடுபவன், வட்டியை வசூலிப்பவன், வட்டிக்கு கணக்கு வரவு செலவு பார்ப்பவன், இந்த வட்டிக்கு எல்லா வகையிலும் துணை செல்பவன், இவர்கள் எல்லோரும் மறுமை நாளிலே மிகப்பெரிய பாவிகளாக வருவார்கள். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் சன்னிதானத்தில் ஷைத்தானுடைய அந்த தீண்டுதலோடு மறுமை நாளிலே வருவார்கள் என்றால் இந்த வட்டியோடு தொடர்பு இருக்கிற மக்கள் விலக வேண்டாமா? மறுமை குறித்த பயத்திலே இருக்கிற மக்கள் அந்த மறுமை நாளில் நான் கை சேதம் அடைந்து விடக் கூடாது என்று வட்டியிலே இருந்து விலக வேண்டாமா? இது கூடாது என்று பிறருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டாமா? நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய நண்பர்கள் வட்டத்தில். அதைத்தானே அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் இதன் மூலமாக சொல்கிறார். இவர்களுக்கும் இந்த உலகத்திலே வட்டியோடு தொடர்பு இருக்கிற மக்களும் இந்த நபிமொழிகளையும் குர்ஆன் வசனங்களையும் படிக்க வேண்டும். எவ்வளவோ வட்டிகள் உருவாகிவிட்டது. ஃபேஷன் வட்டி, கந்து வட்டி, மீட்டர் வட்டி, டைமிங் வட்டி, எவ்வளவோ சொல்கிறார்கள் இந்த உலகத்தில். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இறை விசுவாசிகளை தவிர, மூமினான ஆண்கள் பெண்களை தவிர நிறைய நபர்கள் இன்றைக்கு இதிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வெகு விரைவாக மீண்டெழுந்து அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், என்னுடைய ஹலாலான வருமானத்தை நீ எனக்கு கொடு, என்னுடைய வியாபாரத்தில் ஹலாலை வழங்கு, நான் சம்பாதிக்கிற 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாயில் எனக்கு பரக்கத்தை கொடு, வட்டியினுடைய வாசலோ வட்டியினுடைய கதவையோ என்றைக்குமே நான் திறந்துவிடக் கூடாது என்கின்ற துவா, இஸ்திகாமத், பிரார்த்தனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காலமெல்லாம் அல்லாஹ் தஆலா என்றைக்குமே நம்மை கைவிட மாட்டான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம் என்று சொல்லப்படக்கூடிய நபிமொழி தொகுப்பினுடைய 1700வது செய்தி. மறுமை நாளில் பெண்களுக்கு தாரால் ஆன
ஒரு கீழ் அங்கி அணிவிக்கப்படுமா பெண்களுக்கு. என்ன ஆடை? தார் இருக்குல்ல, தாரு. இந்த தாரால் செய்யப்பட்ட ஒரு கீழ் ஆடை பெண்களுக்கு அணிவிக்க கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? அந்த சொறி சிறங்கு இருக்கக்கூடிய ஒரு ஆடை மேலாடையாக சில பெண்களுக்கு அணிவிக்கப்படும். இவர்கள் யார்? இந்த பெண்கள் யார்? யாருக்காவது தெரியுமாங்க? யார் இவர்கள்? யார் தெரியுமா? ஒப்பாரி வைத்து ஆளக்கூடிய பெண்கள். குடும்பத்தில் மரணித்து போனால், யாராவது இறந்து போனால், இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ்விடத்தில் நாங்கள் செல்ல போகிறோம், இப்படிப்பட்ட ஒரு இழப்பு எங்களுக்கு வந்துவிட்டது, அல்லாஹ் இதைவிட சிறந்தது எங்களுக்கு வழங்கு என்ற துவாவோடு 3 நாள் துக்கங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். பிறகு அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அமல்கள் செய்து வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். மரணித்த உடனேயே பொறுமை என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு இழப்பு ஏற்படுகின்ற பொழுது, ஒரு துக்கம் ஏற்படுகின்ற பொழுது கடைபிடிப்பதுதான் பொறுமை என்பது. அதுதான் பொறுமை என்பது. அதை கடந்து அந்த நேரத்தில் என்னுடைய கணவர் என்னை விட்டு போயிட்டாரே, என்னுடைய மனைவி என்னை விட்டு போயிட்டாங்களே, இவர் இல்லைனா என்னுடைய வாழ்வு என்னாவது என்று அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்துகிற வார்த்தையை பயன்படுத்தி ஒப்பாரி வைத்து அழக்கூடிய பெண்களுக்கு மறுமை நாளில் இப்படிப்பட்ட அதாபுகள் உண்டு. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமுடைய 918வது செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அபிசீனியா நாட்டிற்கு ஹிஜ்ரத்திற்காக வேண்டி பயணம் மேற்கொண்டார்கள். அப்படி அவர்கள் பயணம் மேற்கொண்ட பொழுது அவர்கள் ஒரு கிறிஸ்துவ ஆலயத்தை பார்த்தார்கள். அந்த கிறிஸ்துவ ஆலயத்தில் ஒரு உருவப்படம் மாட்டப்பட்டிருந்தது, தொங்க விடப்பட்டிருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து இந்த 2 பேரும் சொன்னார்கள், உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும், யா ரசூலல்லாஹ், நாங்கள் அபிசீனியா நாட்டிற்கு ஹிஜ்ரத்திற்காக செல்கின்ற பொழுது ஒரு ஆலயத்தில் இப்படிப்பட்ட ஒரு புகைப்படம், உருவப்படம் தொங்கவிடப்பட்டிருந்தது என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், இந்த யூதர்களும் கிறிஸ்துவர்களும் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இந்த கிறிஸ்துவருடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது தெரியுமா? அவர்களில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் இறந்து போனால் அவருடைய உருவப்படத்தை அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த நல்ல மனிதருக்கு மதிப்பு கொடுக்கிறோம் என்கின்ற அடிப்படையில் ஒரு சமாதியை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு வணக்க ஸ்தலத்தை உண்டாக்கி அதில் அவர்கள் உருவப்படங்களை பொறித்து வணக்கங்களையே செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். இவர்கள்தான் மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் மிக மிக மோசமானவர்கள், இழிவானவர்கள். இந்த உலகத்தில் முஸ்லிம்களும் சிலர் விதிவிலக்கல்ல. எப்படி? எவ்வளவோ மனிதர்கள் இந்த உலகத்தில் முஸ்லிமாக வாழ்வார்கள். யாராவது ஒரு மனிதருடைய புகைப்படத்தை காட்டி, இவர் ரசூலுல்லாஹ்வுடைய வழியிலே வந்தவர், இவர் அந்த வழியிலே இருந்து வந்தவர், இவர் இந்த கராமத்திலே இருந்து வந்தவர், இவருடைய நகத்திற்கு இவ்வளவு சிறப்பு, இவருடைய முடிக்கு இவ்வளவு சிறப்பு, இவர் ஊதி கொடுத்த தண்ணி பல லட்சங்களுக்கு மேலே செலவாகும், அப்படிப்பட்ட மாந்திரீகத்திற்கு சொந்தக்காரர் ஆன்மீக குரு இவர்தான், இவருடைய வம்சாவளி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வம்சாவளியிலே இருந்து வருகிறது, ஆகவே கராமத்துடைய இவரை நாங்கள் நேசிக்கிறோம், இவர் புனிதர்களாக பார்க்கிறோம் என்று அவருக்காக வேண்டிய ஒரு கபரை கட்டி அதிலே வணக்கஸ்தலங்களை ஏற்படுத்தி அங்கு போய் நோன்பு நோற்று, அங்கு போய் தான தர்மங்களை கொடுத்து, அங்கு போய் அறுத்து பலியிட்டு, அங்கு போய் இபாதத்துகளை செய்து, அங்கு போய் அமல்கள் செய்யக்கூடிய இவர்கள் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே மிக மிக விரும்பக்கூடிய மக்கள், அல்லாஹ்வுடைய பார்வையிலே மிக மிக இழிவான மக்கள். இவர்களை அல்லாஹ் மிகப்பெரிய அளவிலே தண்டிப்பான் இன்ஷா அல்லாஹ். இதைத் தொடர்ந்து நாளைய தினம் மறுமை நாளில் என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகிறது, மூமின்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள், இறை மறுப்பாளர்கள் காஃபிர்கள் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி அமல் செய்யாதவன் புலம்பக்கூடிய புலம்பல்கள் எல்லாம் என்ன, அல்லாஹ் ஒரு சிலரை எப்படி விசாரிப்பான், வேறு சிலரை எப்படி விசாரிப்பான், அவனுடைய தண்டனை என்ன, அவனுடைய அதிகாரம் எப்படிப்பட்டது, மலக்குகள் படைசூழ அந்த இடத்தில் எப்படி நிற்பார்கள் என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். வல்ல ரஹ்மான் அதற்குரிய பக்குவத்தையும் பாக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. والحمد لله رب العالمين.